என்ன காலங்காத்தால இப்படி வெயில் அடிக்குது? துர்கா, சம்மர் ஹாலிடேஸ் வேற வரப்போகுது. நீ எங்கன்னா ஊருக்கு போற ஐடியால இருக்கியா? தெரியல லக்கி, நான் இன்னும் அதை பற்றி எதுவும் முடிவு பண்ணல. எங்கள் அம்மா வேற சம்மர் கேம்ப்லாம் சேர்த்து விட்றான்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் எனக்கு அதெல்லாம் விருப்பம் இல்லை. எனக்கு ஜாலியாக சம்மர் ஹாலிடேஸை என்ஜாய் பண்ணணும். லக்கி லக்கி செமையா வெயில் அடிக்குதுல்ல? ஆமா சுஜித், செமைய வெயில் அடிக்குது. இந்த மாதிரி கிளைமேட்டுக்கு சில்லுன்னு ஏதாவது ஐஸ்கிரீம் மாதிரி சாப்பிட்டா நல்லா இருக்கும்ல. ஆனால் எங்கள் வீட்டில் தான் ஒன்றுமே இல்லை. உங்கள் வீட்டில் எதாவது இருக்கா? அச்சுச்சோ, நேத்து தான்டா 2 சாக்கோபார் ஐஸ்கிரீம் சாப்பிட்டேன். நீ சொன்னோடனே எனக்கும் இப்போ ஐஸ்கிரீம் சாப்பிடணும் போல இருக்குதுப்பா. ஏய், அங்கே பார்த்தீங்களாப்பா, தாரா ஊர்லேருந்து வந்துட்டு இருக்கா. ஆமா, ஊர்ல இருந்து சம்மர் ஹாலிடேஸ்க்காக வந்திருக்கா போல. வாத்தாரா, எப்படி இருக்கிற? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஏய் சூப்பர் தாரா, அப்போ ஒரு மாதம் இங்கே தான் இருக்க போறியா? ஐ ஜாலி, அப்ப எல்லாரும் சேர்ந்து ஒண்ணா விளையாடலாம். இப்போ எந்த விளையாட்டும் விளையாடலான்னு பார்த்தா வெயில் வர செம்மையாக அடிக்குது. அதான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிச்சுட்டு இருக்கோம். இந்த கிளைமேட்டுக்கு சில்லுன்னு எதனா சாப்பிட்டா நல்லா இருக்கும் தான் பேசிக்கிட்டு இருக்கோம். எனக்கும் ஏதாச்சும் சாப்பிடணும் போலதான்ப்பா இருக்கு. இவங்களும் ஐஸ்கிரீம் வாங்கி தர மாதிரி இல்ல. நீயாச்சும் போய் பிஸ்கெட் எடுத்துட்டு வாங்க. சரி, வெயிட் பண்ணுங்க फ्रेंड्स, நான் போய் பிஸ்கெட் கொண்டு வரேன். என்னங்க फ्रेंड्स, பிஸ்கெட் எடுத்துட்டு வந்தா சாப்பிடுங்க. சுஜித், இங்க வா, இந்த பிஸ்கெட் கொஞ்சம் வாங்கி வைங்க. இதோ வரேன், இரு, குடு நான் வாங்கிக்கிறேன். சரி, நான் போய் இன்னொரு பிஸ்கெட் எடுத்துட்டு வரேன். இந்தா சுஜித், இன்னொரு பிஸ்கெட். இன்னும் 2 பிஸ்கெட்டும் பார்க்க ஒரே மாதிரி இருக்கு. இல்ல, இது சாக்லேட் ஃப்ளேவர், அது ஓரியோ ஒரிஜினல். பிஸ்கெட் பார்க்க சூப்பரா இருக்கு. டேஸ்ட் எப்படி இருக்கும்னு தெரியலையே. பிஸ்கெட் வந்துருச்சு. யார் வரீங்களோ இல்லையா, நான் போய் பிஸ்கெட் பாக்கெட் ஓபன் பண்ண போறேன்ப்பா. ஹே துர்கா, வெயிட் பண்ணு, ஓப்பன் பண்ணாத. ஏன்டா சுஜித், அவளே ஆசையா எடுக்கலான்னு போறா, ஏன் வேணான்னு சொல்ற? அடிக்கிற வெயிலுக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட்டா தானே நல்லா இருக்கும். நேற்று நான் ஒரு வீடியோ பார்த்தேன், அதில் ஓரியோ பிஸ்கெட்டில் ஐஸ்கிரீம் பண்ணாங்க. நம்ம ஏன் அப்படி பண்ணி சாப்பிடக்கூடாது? பிஸ்கெட்ல எப்படிடா ஐஸ்கிரீம் பண்ண முடியும்? இவ்வளோ நாள் நம்ம பிஸ்கெட் தான் சாப்பிட்றோம். இப்போ பிஸ்கெட் ஐஸ்கிரீம் பண்ண போறேன்னு சொல்கிறேன். ஆமாம், அது எப்படி பண்ணுறது? ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே பிஸ்கெட் அச்சு நொறுக்கி பவுடர் ஆகணும்னு நினைக்கிறேன். அது நினைக்கிறியா? அப்போ உனக்கு பண்ண தெரியாதா? எதனா பண்ணி பிஸ்கெட்டை வேஸ்ட் பண்ணிடாதடா. அட பயப்படாத துர்கா, சும்மா ஒரு ட்ரை பண்ணி பார்ப்போம். நல்லா வந்துச்சுன்னா ஜாலியாக ஐஸ்கிரீம் சாப்பிட்லாம்ல. ஃபஸ்ட்டு பிஸ்கெட்டை நல்லா நம்ம நொறுக்கிப்போம். இப்படி இந்த சைடு இந்த பிஸ்கெட்டை, அந்த சைடு அந்த பிஸ்கெட்டை மாற்றி நல்லா நொறுக்கிட்டதுக்கப்புறம் கத்திரிக்கோல் எடுத்து டாப்பை மட்டும் கட் பண்ண போகிறோம். சுஜித், சீக்கிரம் கட் பண்ணுறா, பசிக்குது எங்களுக்கு. கொஞ்சம் பொறு, அப்போ தானே பண்ண முடியும். கட் பண்ண உடனே அது ஃபுல்லாக நொறுங்கிச்சான்னு பார்த்துக்கணும். ஓகே, நொறுங்கின உடனே அதை ஓரமாக வச்சுட்டு இன்னொன்று எடுத்து டாப்பை கட் பண்ணுவோம். எப்படி எல்லாத்தையும் கரெக்டாக சொல்கிறோம் பார்த்தியா? ஆமாப்பா, நான் கூட உனக்கு பண்ண தெரியாதுன்னு நினச்சேன். ஆனால் பரவாயில்லையே, இவ்வளோ பண்ணிட்டேன். சுஜித், சூப்பர்ப்பா, செமையா அடிச்சு நொறுக்கிட்டேன். ஏய் வெயிட் பண்ணுப்பா, இன்னும் கொஞ்சம் நேரம் தான். இப்போ இதை நம்ம பாலை மொத்தம் ஊற்றிப்போம். அப்போ தான் அது ஒரு ஐஸ்கிரீம் ஷேப்பில் கரெக்டாக வரும். கொஞ்சம் இல்லை, நிறைய பாலையே ஊற்றி விட்டுருவோம். அதான் பால் இருக்கே, இதுலேயும் இப்போ பாலை ஊற்றுவோம். சுஜித், சீக்கிரம் ஊத்துறா. ஊற்றியாச்சு. ஏதோ ஒன்று குறையுதே. ஐஸ்கிரீம் ஸ்டிக் வச்சாதானே ஐஸ்கிரீம் மாதிரி இருக்கும் பார்க்கறதுக்கு. சூப்பர், அதே தான். ஐஸ்கிரீம் ஸ்டிக் வச்சாச்சா, இது இப்படியே நம்ம ஃப்ரீசரில் வச்சா ஒட்டிக்கும். அதனால் இந்த பானைக்குள்ளே வச்சு அதை நம்ம ஃப்ரீசரில் வைக்க போகிறோம். சூப்பர். அடுத்த இதுவும் நான் தான் வைப்பேன், சரியா? எப்படி சூப்பராக இருக்கா பார்க்கவே. இப்போ நம்ம எத்தனை போய் இதை ஃப்ரிட்ஜில் வைப்போம். வச்சுட்டு கொஞ்ச நேரம் டைம் பாஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போய் பார்த்தா சூப்பரான ஐஸ்கிரீம் ரெடி ஆகிடும். அப்படியே சாப்பிடலாம் போலயே, பார்க்கறதுக்கே சாக்கோலாவா மாதிரி இருக்கு. என்ன சுஜித், இதான் உங்கள் வீட்டு ஃப்ரிட்ஜா? ஆமாம், பத்திரமா வாழைக்கு நான் வச்சால அதே மாதிரி வைனா. சரி நவுரு. அவ்வளோதான், ஃப்ரீஸ் பண்ணியாச்சு. என்ன சுஜித், உங்கள் வீட்டில் நிறைய ஐஸ்கிரீம் டப்பாலாம் வச்சுருக்கீங்க? நீ வேற ஏன் லக்கி, அந்த டப்பாக்குள்ளே ஐஸ்கிரீம் இருக்காது, வெறும் கொத்தமல்லி கருவேப்பிலை தான் கிடக்கும். அவ்வளோதான், சூப்பரான ஓரியோ பிஸ்கெட் ரெடி ஆயிடுச்சு. சரி, கவரை ஓபன் பண்றா, எப்படி இருக்குன்னு பாப்போம். 1 2 3. நல்லா வந்திருக்கு, பட் ஒரு ஐஸ்கிரீம் மட்டும் ஒழுங்கா வரல போல. பரவாயில்ல, ஃபர்ஸ்ட் டைம் தானே, பாத்துக்கலாம்.
சரி விடுப்பா, நான் நெக்ஸ்ட் டைம் கரெக்டாக பண்ணிடுறேன். இன்னைக்கு ஓரியோவில் ஐஸ்கிரீம் பண்ண மாதிரி நம்ம விதவிதமாக ஐஸ்கிரீம் பண்ணி சாப்பிட்லாம். அதெல்லாம் பார்க்கணுன்னா நீங்கள் என்ன பண்ணணும், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும். சரி பேசுனது போதும், சீக்கிரம் வாங்க, ஐஸ்கிரீம் மெல்ட் ஆகிட்டே இருக்கு, சாப்பிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அமுத்துங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். பாய் பாய்.